அடுத்ததாக நம்முடைய நிதியமைச்சர் அவர்கள் 8வது 9வது பக்கத்தில் ஒன்று சொல்லியிருக்கார். அதாவது வளர்ந்து வர்ற இளம் கான்ட்ராக்டர்களுக்கெல்லாம் நாங்கள் வாய்ப்பு கொடுப்பதற்காக பல்வேறு விதிமுறைகளை எல்லாம் தளர்த்தி இருக்கின்றோம். அதே அவர்களுக்கெல்லாம் கிடைக்கும். டெண்டரில் ஆரோக்கியமான போட்டி உருவாகும். அதனால் அரசின் வீண் செலவுகள் குறையும். ஆரோக்கியமான போட்டி உருவாகிற பொழுது வீண் செலவு குறையும் சொல்றது எந்த அடிப்படையிலங்கிறது எங்களுக்கு தெரியல. என்ன அடுத்தது கசிவுன்னு இந்த இதில் பார்த்தா நிறைய இடத்துல இருக்கு. கட்டடத்தில் எங்கேயாச்சும் கசிவு இருந்தா சொல்லுவாங்க. என்னமோ புது வார்த்தையை கண்டுபிடிச்சிருக்கீங்க, கசிவு. நாளை கசிவு நீர் குட்டைன்னு சொல்லித்தான் நாங்கள் கேள்விப்பட்டிருக்கோம். கசிவு என்கின்ற புதிய வார்த்தையை கொண்டு வந்திருக்கிற உங்களுக்கு என்னத்தை சொல்றதுன்னு சொல்ல முடியாது. அடுத்ததாக எந்த டெண்டர் இன்னும் நீங்க வைக்கல. நிதி அமைச்சர் இல்ல கசிவுக்கு விளக்கம் சொல்லிட்டேன். அவர் சொல்ல விரும்புறாரு, சொல்லுங்க. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இப்போ இன்பிட்வீன் நான் சொல்லிக்கிட்டே இருக்கணும்னு பதில் நினச்சிங்கன்னா டைம் வளர்த்துக்கிட்டே போகும். அது ரொம்ப நேரம் ஆகிடும். அப்புறம் உங்களோடையும் கன்க்ளூட் பண்ண முடியாது, மற்றவங்களும் பேச முடியாதுன்னு நினைக்கிறேன். நான் பேசணும்னா கிட்டத்தட்ட ஹானரபிள் சீஃப் மினிஸ்டர்கிட்ட நான் கொடுத்த ஆவணங்களே அவர் மூலமாக பேச போகுது. கிட்டத்தட்ட ஆடிட்டிங் முடிஞ்சு ஒரு 3 துறைக்கான ஆடிட்டிங் முடிச்சிருக்கோம். நீங்கள் கேட்குறீங்களா கசிவுன்னு. அந்த லீக்கேஜஸோட ரிப்போர்ட் எல்லாம் ஆடிட் தலைவரோட டேபிள் முன்னாடி இருக்கு. அவர் எப்போ அதை பற்றி பேசணும்னா அவர் தான் முடிவு எடுக்கணும். நீங்கள் பேசுறதுன்னா நீங்கள் பேசிடுங்க. 3 டிபார்ட்மெண்ட்ல ஆடிட்டிங் முடிஞ்சிருக்கு. போன 5 ஆண்டுகள் திமுக ஆட்சியில் எவ்வளோ ஆடிட்டிங் பண்ணிதாங்க எனக்கு தெரியாது. அதை நான் விசாரிச்சு தான் சொல்லணும். ஆனால் வந்த 60 நாட்களில் ஹானரபிள் சீஃப் மினிஸ்டர் அவர்கள் எங்களை கூப்பிட்டு நீங்கள் கேட்கக்கூடிய இந்த கேள்விகள் இந்த நேரத்தில் கண்டிப்பாக கேட்பீங்கன்னு அவர் முன்கூட்டியே கணிச்சு வச்சிருக்காருன்னு நினைக்கிறேன். அவர் எங்கள்கிட்ட கேட்டுட்டார். பிஃபோர் த அசம்பிளி கமெண்ட்ஸ் எனக்கு ரிப்போர்ட் வேணும்னு சொல்லியிருந்தாங்க. அந்த அடிப்படையில் எல்லா ரிப்போர்ட்டும் ரெடியாக இருக்குது. ஏன்னா ரிப்போர்ட் அடிப்படையில் தான் பேசணும்னு சொல்லிட்டு லாஸ்ட் அசம்பிளி செஷனில் பார்ட்டி என்ற ஒரே வாரத்தில் எல்லாம் எழுந்து போனீங்க. இப்போ அப்படி நடக்காது சார், இப்படி நடக்கவே நடக்காது. இன்னைக்கு எல்லா ரிப்போர்ட்டும் அவர்கிட்ட இருக்கு. வெளிப்படையாக ஹானரபிள் சீஃப் மினிஸ்டர் உங்களுக்கு அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அதை நீங்கள் படிக்கிறதுக்கே கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு உங்களுக்கு 100 நாள் மேலே ஆகிடும். அதை முடிச்சுட்டு வந்து பேசுங்க. இங்கே நான் எல்லாம் டீட்டெயிலாக சொல்கிறேன் உங்களுக்கு. தேங்க்யூ.